பார்த்ததுல 1982, 83 ஆண்டுகளில் இந்த ஆராய்ச்சி நடந்துச்சு. அப்படி ஆராய்ச்சி பார்த்ததுல ஆண்களும் பெண்களும் பல்வேறு வேலைகளின் காரணமாக பொழிஞ்சிட்டு வர்றவங்களா இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல விழித்திருக்கிற நேரத்துல ஆண்களும் பெண்களும் பல்வேறு வேலைகளுக்காக பொழிஞ்சு நின்றுறாங்க. முதுகுத்தண்டை வளைத்து எடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. பல வேலைகளின் காரணமாக ஒரு நாளைக்கு 30 முறைக்கு மேலாக முதுகுத்தண்டை வளைத்து எடுக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எக்கச்சக்கமான ஹார்மோன்களும் நிறைவா சுரக்குது. இதுதான் நரம்பியல் துறை நியூராலஜி ரிசர்ச்ல வந்து சமைக்கிறார். பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் டாக்டர் நியூரன்பர்க் குழு இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டார். இந்த ஆராய்ச்சி முடிவு வந்த பிறகு பல்கலைக்கழகத்துக்கு போன் வருது. ரக்காயத்துனா என்னது, சஜிதானா என்னது, அக்காயாத்துனா என்னதுன்னு போன் மேல போன் வருது. ஏன் முஸ்லிம்களுடைய தொழுகையில 5 நேர தொழுகையில வரலாறு ரக்காயத்து மட்டும் 17 ரக்காயத்து வருது. காலையில கட்டாய கடமையாக்கப்பட்ட சுண்ணத்தே முகதார் 2 ரக்காயத்து சேர்த்தோம்னா 19 ரக்காயத்து. வித்ருவாஜி 3 ரக்காயத்து சேர்த்தோம்னா 22 ரக்காயத்து. குறைந்தபட்சம் ஒரு 5 நேர தொழுகையாடி ஒரு நாளைக்கு 22 ரக்காயத்து தொழுகிறாரு. 44 சஜிதா பண்றாரு. சஜிதா பண்ணுகிற போது நெத்தியை தரையில வைக்கிற போது முழுமையான முதுகுத்தண்டு வளைவு கம்ப்ளீட் நோட்டோகார்டு வேண்டி ஏற்படுகிறது. விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நான் சொல்றேன். அப்ப முஸ்லிம்களுக்கு 5 நேர தொழுகையும் அதுல 40 முறைக்கு மேலாக அவங்க செய்யற சஜிதாவும் 10 அத்தையாத்தி இருப்புல உட்கார்றாங்க. 5 நேர தொழுகையில 10 முறை அத்தையாத்தி இருப்புல உட்கார்றாங்க. அத்தையாத்தி இருப்புல உட்கார்றதும் சஜிதா பண்றதும் அவங்க உடற்கூறு ரீதியாக சிறந்த மனிதர்களாக வச்சிருக்கு. அல்லாஹ் தஆலா சொன்னா எதுக்காக அவங்களை தொலை சொன்னேன்னு சொன்னா தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொன்னா 7வது சூரா 122வது ஆயத்துல படைப்பிடங்கள் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்னால் வானங்களையும் பூமிகளையும் அதற்கிடையே உள்ள உயிரற்றது உயிருள்ளது எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ரூபலாக என் புறத்திலே இருந்த போது உங்களை எல்லாம் ஒன்று கூட்டினேன். உங்க ரப்பி யாருன்னு கேட்டேன். அல்லாஹ் நீதான் சொன்னீங்க. சைத்தானை வழிபட மாட்டோம், உனக்கு இடம் வைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. இதுல சொன்னபடி எத்தனை பேர் நீங்க நடக்கிறீங்கன்னு சோதித்து அறிவதற்காக வானங்களையும் பூமிகளையும் படைச்சு அதுல ஆதமின் வாரிசுகளாக மனிதர்களை நான் சோதனைக்காக படைச்சேன். இந்த சோதனைகளை நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு கீழ்ப்படிந்த முஸ்லிமாக நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னால் 5 நேர தொழுகையை நான் கடமையாக்கி இருக்கிறேன். 5 நேரம் தொழுங்க. மனிதர்களை என்னை வணங்குவதற்காகவே படைச்சேன். நல்லா எதுக்காக மனிதனை படைச்சா? இந்த உலக வாழ்க்கை என்னும் டெஸ்ட்ல யார் பாஸ் பண்றான்னு சோதித்து அறிவதற்காக 5 நேரம் தொழுவதற்காக மனிதனை படைச்சு அவன் தொழுது இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிக்கிறான்னு பார்ப்பதற்காக படைச்சேன். நல்லா போல 5 நேர தொழுகையாளிகளாக நீங்க இருக்கிறீங்கன்னா, பயபக்தியோடு தொழுதீங்கன்னா, தொழுகைக்கு இடையிலான வாழ்க்கையில அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான்னு அச்சத்தோடு நேர்மையாக வாழ்வீங்க. மர்மையில நான் பரிசாக சொர்க்கத்தை தரேன். அல்லாஹ் மர்மையினுடைய வெற்றி பரிசு சொர்க்கத்தை தரேன்னு சொன்னதுனால நம்ம சமுதாயத்தில் 5 நேரம் தொழுதுட்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5 நேர தொழுகை என்னும் பாதுகாப்பு வளையத்தை பெற்றவர்கள் ஈருவக வெற்றியாளர்கள். இந்த உலகத்திலே வெற்றியாளர்கள், மறுமையிலே வெற்றியாளர்கள் சொன்னாங்க. இந்த உலகத்துல எப்படி வெற்றியாளர்கள் என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் உலகம் சுட்டி காட்டுகிறது. நாங்கள் எல்லாம் பொறாமையா பேசிக்கிறோம். நான் இப்ப கரிமா சொல்ல சுப்பிரமணிய நாட்டில் இருக்கும் போது 5 நேர தொழுகைகளை பற்றி உலக அரங்கத்தில் மரியாதை வந்துருச்சு. 1984ஆம் ஆண்டு என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆங்கில அகராதியில தொழுகைக்கு இங்கிலீஷ் வார்த்தை கிடையாது. அதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களுடைய இறை வணக்கத்திற்கு தனியா ஆங்கில வார்த்தை இருக்கு, யூதர்களுடைய இறை வணக்கத்திற்கு தனியா ஆங்கில வார்த்தை இருக்கு, முஸ்லிம்களுடைய இறை வணக்கமான தொழுகைக்கு தனியா ஆங்கில வார்த்தை கிடையாது. 1984 தான் இங்கிலீஷ்காரன் சலா என்ற அரபி வார்த்தையை ஆங்கில வார்த்தையாகவே இறக்கிட்டார். இந்த மரியாதை ஏன் வந்துச்சு? 5 நேர தொழுகையினுடைய சிறப்புகள், இந்த உலக வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சிறப்புகள் விஞ்ஞானிகள் வெளிப்படுத்தினாங்க. நாங்கள் எல்லாம் பொறாமையா தெரிவிக்கிறோம். 5 நேர தொழுகை முஸ்லிம்களுக்கு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு பார்த்தையா? என்னுடைய சக ஆராய்ச்சியாளர்கள்லாம் பொறாமப்பட்டாங்க.
நான் முஸ்லிம் ஆன பிறகு அவங்களை சந்திக்கும் போது சொன்னேன், போராடப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 5 நேர தொழுகைய 90% முஸ்லிம்கள் கடைபிடிக்கிறதே கிடையாது. அந்த அருமையை நம்ம தான் பேசிக்கிட்டோமே ஒழிய முஸ்லிம் சமுதாயத்துல யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. ஒரு யூத பேராசிரியை ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க. லண்டன் டைம்ஸ் பத்திரிகைக்கு நான் லண்டன்ல பேட்டி கொடுத்தேன். நான் யூத பெண்மணின்னு தெரிஞ்சு கூட அவன் என்ன கேள்வி கேட்கிறார் தெரியுமா? உலகத்துல யூத மார்க்கம் இருக்கிறது, கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கிறது, இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. எதிர்காலத்துல இஸ்லாமிய மார்க்கம் எல்லா மார்க்கங்களையும் மிஞ்சி வரும்னு சொல்லப்படுது. அது உண்மையானு கேட்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆமா அது உண்மைதான், எங்க வேதத்திலேயே சொல்லி இருக்கு, இஸ்லாம் தான் கடைசியில நிலை நிறுத்தப்படும், மீது எல்லா மார்க்கங்களும் அழிந்து விடும் என்பது எனக்கு தெரியும். ஆனா அது எப்ப நடக்கும் தெரியுமா? முஸ்லிம்கள் எல்லாம் ஜும்மா தொழுகைக்கு எப்படி போறாங்களோ அது மாதிரி வஜ்ர நேர தொழுகைக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னா அப்பதான் நடக்காது. இப்ப அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம சமுதாயம் எவ்வளவு மேன்மையான விஷயத்தை அல்லாஹ் ரசூல் கொடுத்திருந்த போதிலும் அதை அடைய மறுக்கிறது. எனக்கு கவலையா இருக்கு. நான் 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி கரிமா சொன்னாங்க. எங்க அப்பா சக்கலை கடைசியா திருவாரூர்ல தான் ஸ்பெஷல் ஆபீசர் பேடி ப்ரொக்யூர்மெண்ட் நெல் கொள்முதல் பண்ணக்கூடிய சப் கலெக்டராக இந்த ஸ்பெஷல் ஆபீசராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனார். அப்ப அந்த நேரத்துல நான் கரிமா சொல்லிக்கிற போது அவரு ரொம்ப கோவிச்சு சாதி சனத்தை எல்லாம் கூட்டி என் கூட யாருமே பேசக்கூடாது, திரும்ப நான் அவர் சொல்ல என் கூட யாருமே பேசக்கூடாது, பேசினா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி முடிவு சொல்லி என்னை சாதி சனத்துல இருந்து துரத்தி அடிச்சு எங்க மாமா சித்தப்பாவெல்லாம் கூப்பிட்டு ஒரு காருக்குள்ள என்னை அடைச்சு பத்திர ஆபீஸ் கொண்டு போய், இவன் என் மகனே கிடையாது, இவனுக்கு என் சொத்துல ஒரு பைசா கிடையாது, பதிங்க. அப்ப சப் ரிஜிஸ்டர் ஒரு ஐயர் அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு யஜுர்வேதத்துல சொல்லப்பட்ட விஷயம் எங்களுக்கு திருக்குறான் இறுதி திருவேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன்கிட்ட ஒரு மாஸ்டர் ரெக்கார்டு இருக்கு, 317 லவ்மூல் மக்பூல் 7 நான் சொல்லுவோம். இறைவனிடம் இருக்கக்கூடிய 317 பத்தி உங்களுக்கு யஜுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல இன்னார் மகை இன்னார்ன்றதை ஏற்கனவே இறைவன் எழுதின பிறகுதான் என்னுடைய ரூப என்னுடைய தர்மனாருடைய விந்தனுக்குள்ள கொண்டு போய் பிறகு என்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தை கொண்டு போய் அதுக்கு பிறகு நான் இந்த உலகத்துல குழந்தையா பிறந்தேன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே யார் மூலமா பிறப்பேன்றது இறைவனுடைய ரெக்கார்ட்ல இருக்கு, உங்களுக்கு அது தெரியும். நீங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல மாட்டுறீங்கன்னா நாளைக்கு இறைவனுக்கு முன்னாடி மாட்டிக்கிறீங்க. ஐயர் பதினார் வேணாம், அப்படி பதிய வேண்டாம், சொத்து தானே கொடுக்கக்கூடாது, விடுதலை பத்திரம் எழுதிடுவோம், ஒரு பைசா கிடையாது, பேருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க, சொத்துக்கிட்டு இனிமே எதுவும் கிடையாது, பதிஞ்சிருவோம் பதிஞ்சார். அப்ப என்னுடைய மாமா சித்தப்பா சொன்னாங்க, உங்க அப்பா கணக்கு காட்டுறது மட்டும் 40 லட்சம் ரூபாய், உன் பங்கு மட்டும் 40 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டுற சொத்தை எனக்கு 2 தம்பி ஒரு தங்கை, இந்துக்களுடைய சட்டப்படி பிரிச்சா உன் பங்கு மட்டும் 40 லட்சம் ரூபாய், அவர் கணக்குல காட்டாத சொத்து வேற இருக்கு, அது ஒரு 40 லட்சம் ரூபாய் வரும். ஏன்னா சக்கரத்துல எப்படி சம்பாதிச்சிருப்பாரு, எப்படி சம்பாதிப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப 80 லட்சம் ரூபாய் வேணாமா உனக்கு? பேசாம சுப்பிரமணிய ராஜனா இருந்து சொல்லடா. அப்ப நான் சொன்னேன், 80 லட்சம் கூட 800 கோடி ரூபாய் கொடுத்தா கூட முஸ்லிமா வாழ்ற வாழ்க்கை கிடைக்காது. எனக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அல்லாஹ் சொல்லிட்டான், நீ எவ்வளவுதான் நேர்மையா வாழ்ந்தாலும் கர்ம பிரபுவாக வாழ்ந்தாலும் என வைக்கிற பாவத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்றான். அப்ப என வைக்காதவன் யாரு? முஸ்லிமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இணை வைக்காம வாழ்ற வாழ்க்கை இருக்க முடியும். அப்ப முஸ்லிமா வாழ்ற வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. மறுமை நாள்ல நீங்க எல்லாம் அடாப்ல இருக்கும் போது என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு வேதனையில நீங்க எல்லாம் துடிப்பீங்க. அப்ப நான் 40 வயசுல கனிமா சொன்னேன், உங்களை எல்லாம் பிறக்கும் போதே எல்லாம் முஸ்லிமா பிறக்க வச்சிருக்க பொறாமையா பாக்குறேன். போதே முஸ்லிமாக பிறக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். மற்றவனுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் முஸ்லிமாக பிறந்தவனுக்கு மட்டும் அல்லாஹ் இந்த வாழ்க்கை முறையில வச்சிருக்காங்க. ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை எழுதுவானா, ஒரு தீமையை செஞ்சா ஒரு தீமை தான் எழுதுவானா. அதுல நோம்பு காலத்துல ஒரு நன்மை செஞ்சா 70 நன்மை எழுதிடுவானா. நீங்க ஒரு தீமை செஞ்சதுக்கு தௌபா கேட்டு மன்னிப்பு கேட்டா அதே அழிஞ்சிருவாங்க.
அப்ப அல்லாஹ் ஒன்சைடு தானே. முஸ்லிம்கள் இணைக்காத காரணத்திற்கு நீங்க ஒரு தீமை செஞ்சதுக்கு தௌபா கேட்டு மன்னிப்பு கேட்டா அதையும் அழிஞ்சிருவாங்க. அப்ப அல்லாஹ் ஒன் சைடு தானே. முஸ்லிம்கள் இணை வைக்காத காரணத்திற்காக, களிமாவை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக இந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கிறான்? நன்மையாக அதிகமாக ஆக்கி மறுமையில எப்படியாவது பாஸ் மார்க் போட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடணும்னு இந்த இஸ்லாமிய வாழ்க்கை முறையை அல்லாஹ் தஆலா வடிவமைச்சு கொடுத்துருக்கு. அப்ப எனக்கு கவலையா இருக்கு. 90% முஸ்லிம்கள் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ மறுக்கிறாங்களே. முஸ்லிமாக வாழ மறுக்கிறதுனா என்ன? அல்லாஹ் சொல்லிட்டான், 5 நேரம் நீ தொழுகணும். 5 நேரம் நீ தொழுகலைன்னா முஸ்லிமாக வாழ மறுக்கிறது அதான். அப்போ 90% முஸ்லிம்கள் முஸ்லிமாக பிறந்தும் மறுமையின் வெற்றியாளர்களாக ஆக மறுக்கிறவர்களாக நம்ம சகோதரர்கள் இருக்கிறார்களே என்பதற்காக தாவா நோக்கத்தை இந்த விஷயத்தை சொல்லுங்க. நீங்க எத்தி வைங்க, உங்களுக்கு தான் தெரியும். உங்க ஊர்ல யார் 5 நேர தொழுகைக்கு வர்றதில்லை, சகோதரிகளுக்கு தெரியும் யார் ஃபஜ்ர் தொழுகிறதில்லை, 5 நேரம் தொழுகிறதில்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் ஜம்மென்று உடையுடுத்தி ஜும்மா முஸ்லீம்கள் சும்மா முஸ்லீம்களாக பல பேர் இருக்கிறாங்க. கவலையா இருக்கு. தொழுகையில மட்டும் இல்ல, தொழுகை வேணான்னு சொன்னது கூட இன்னைக்கு உலக விஞ்ஞானமா பார்க்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் உச்சி பொழுது 3 நேரம் தொழுக கூடாத நேரம்னு சொன்னாங்க. பல பள்ளிவாசல்ல எழுதி போட்டிருப்பாங்க தொழுக கூடாத நேரங்கள். என் தம்பி ஒருத்தன் 16 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சமுதாயத்தில் என்னை அடித்து துரத்துனாங்க. என் தம்பி கடப்பாரை எடுத்து அடிக்க ஓடியாந்தான். மதுரையில் இன்ஜினியர். போன வருஷம் அவங்க வீட்டில் கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு எல்லாரும் விருந்து வைக்கிறாங்க. என்னப்பா பாய்னாலே உங்களுக்கு பிடிக்காது, நான் முஸ்லீம் பாயா இருக்கிறேன், என்ன திடீர்னு பாய் மேலே பாசம் பொங்குது, தனியாக ரூம்குள்ளே வச்சு கொல்ல போறீங்களா? எதுக்கு இப்போ கூப்பிடுறீங்க? 16 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு கட்டையை எடுத்து கடப்பாரை எடுத்து அடித்து விரட்டினீங்க என்னைய நான் களிமா சொன்னதுக்கு. அப்போ அவங்க சொன்ன பதில் தான் கிளைமேக்ஸ். உன்னைய 15 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. பாங்கோசை கேட்டால் தொழுவதற்கு அழைப்பு வந்தால் உடனே தொழுக போயிடுறேன். பல்கலைக்கழகத்தில் பள்ளிவாசல் பக்கத்தில் எல்லாட்டினாலும் பேப்பரை விரித்து தொழுகிறேன். என் தம்பி சொல்லியிருக்கிறான், கடப்பாரை எடுத்து அடிக்க வந்தானே இன்ஜினியர், அவன் சொல்லியிருக்கிறான், இவங்க 5 நேரம் அல்லாட்ட போய் சார்ஜ் ஆகிட்டு வர்றவங்க இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். 5 நேர தொழுகை அவர்கள் மனதில் நம்மளை பற்றி ஒரு மரியாதையும் உண்டாக்கியிருக்கு, பயத்தையும் உண்டாக்கிட்டான் அல்லாஹ். இப்போ 5 நேர தொழுகையை பார்க்குறாங்க, தொழுகைக்கிடையிலான வாழ்க்கையை பார்க்குறாங்க. ஒரு முஸ்லீமாக நான் வாழ முயற்சி பண்ணுறேன்னு அல்லாஹ் ரசூல் சொன்னபடி விபச்சாரம் செய்யக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, சம்பாத்தியத்தில் 2.5% கடமையாக்கப்பட்ட தர்மம் ஜக்காத்தாக ஏழைகளுக்கு செலவு பண்ணணும். அப்போ நம்ம வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை, குறிப்பாக 5 நேர தொழுகையை பார்த்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை வந்துச்சு. தொழுகாத முஸ்லீம்களையும் அவங்களுக்கு தெரியும், அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க பேருக்கு தான் முஸ்லீம்கள், ஆனால் நம்மளை மாதிரி எல்லா தப்பும் பண்ணுவாங்கடான்னு அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. தொழுகையாளிகளாக 5 நேர தொழுகையாளிகளாக இருக்கிற முஸ்லீம்களை மாற்று மத சகோதரர்கள் மரியாதையோடு பார்க்குறாங்க. என்னைய போன வருஷம் என்னைய கூப்பிட்டு என் தம்பி வீட்டில் விருந்து. அப்போ நான் என் தங்கச்சி கல்யாணம் ஆனதே எனக்கு சொல்லப்படலை, என் தகப்பனார் மவுத்தானதே எனக்கு சொல்லப்படலை, என் தம்பிக்கு பையன் பிறந்ததே எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு பையன் வந்து பெரியப்பான்றான், ஒரு பையன் வந்து மாமான்றான், சின்ன சின்ன வாண்டு பசங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஓ, இவங்கெல்லாம் நம்ம தம்பி பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க. நான் அப்படி சந்தோஷத்தில் கொஞ்சம் மெய் மறந்துட்டேன். இப்போ பாங் சொன்னது எனக்கு கேட்கல. எவன் என்னைய கடப்பாரை எடுத்து அடிக்க வந்தானோ அந்த தம்பி சொல்கிறேன், பாங் சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, நீ தொழுக போகலையா? லேட் ஆயிடுச்சுன்னா நான் பைக்கில் கொண்டாந்து விடுறேன். பைக்கில் கொண்டாந்து விட்டவன் பேசாமல் போக வேண்டியதானே. காம்பவுண்ட் ஒரு ஓட்டை வழியாக பார்க்குறேன், உள்ள நான் என்ன செய்கிறேன், ஒளி செய்கிற இடத்துல எழுதி போட்டிருக்கு தொழுகக்கூடாத நேரங்கள். வீட்டுக்கு போனவொன்னே கேட்குறேன், கோயிலில் 24 மணி நேரமும் சாமி கும்பிடலாம், சர்ச்சில் 24 மணி நேரமும் கர்த்தரை வணங்கலாம், பள்ளிவாசல்ல அல்லாஹ் தஆலா ஏக இறைவன் சொன்ன இறைவனை வணங்குவதற்கு தடையா? அவன் லாஜிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, நபி ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அதை கீழ்ப்படுகிறதான்ப்பா எங்கள் முஸ்லீம்களுடைய வேலை. அதுக்கு விளக்கம் தெரியாட்டினாலும் நாங்கள் அதை கீழ்ப்படிந்தவர்களாக 14 நூற்றாண்டுகளாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இருந்துச்சு, இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கணுமே. அப்போ பௌதிகத்துறை பேராசிரியர் சொல்றாரு, தொழுகக்கூடாத நேரத்தில் என்ன நடக்குது? பூமி ஒரு மிகப்பெரிய காந்த உருண்டையாக இருக்கிறது.
வடதுருவத்திற்கும் தென் துருவத்திற்குமான மிகப்பெரிய காந்த உருண்டை. அதிலிருந்து காந்த சக்தி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. காந்த சக்தி கண்ணுக்கு தெரியாது. ஒரு காந்தம் தன்னைத்தானே சுற்றுகிற